ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு முக்கியமான பதிவு ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையையே மாற்றிருக்கு. சொத்து சுகம் தேடி ஒரு நல்ல வரனை நாங்கள் பார்த்தோம். அந்த வரனை அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க, பையன் ஒரு மாதிரி, என்னதான் வசதியாக இருந்தாலும் குணம் சரியில்லை அந்த குடும்பத்துக்கு, அதனால் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர், அதெல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிடுவான் பையன், நீங்கள் பயப்படாமல் கொடுங்க, பிரச்சனைன்னு வந்து நாங்களாம் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னும் ஒரு சார்பில் பேசினாங்க. பட் எவ்வளவு கன்ஃபியூஷனில் நாங்கள் இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சீக்கிரம் சொன்னால் பரவாயில்ல, முகூர்த்த நாள் வந்து நல்ல நாளாக வந்துட்டுருக்குது, அதில் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க ப்ரெஷர், ஒரு பக்கம் இவங்க கொடுக்க வேண்டான்னு ஒரு கூட்டமும், கொடுங்க பிரச்சனை வந்தால் நாங்கள் நிற்போம், அப்படி எங்கே போயிட போகிறாங்கன்னு ஒரு கூட்டமும் நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாயப்பா கிட்ட சீட்டை எழுதி குலுக்கி போடலாமா அப்படின்னு வியாழக்கிழமை அதுமா இன்றைக்கி கோயிலில் போயிட்டு சீட்டை எழுதி குளிக்க போட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்படியாங்க இந்த ஆடியோவை கரெக்டாக கொடுப்பீங்க, இந்த நேரத்துலையாங்க கொடுப்பீங்க? உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குதுன்றத சாயப்பா உங்கள் மூலமாக ஒரு ஸ்டடி பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவருடைய நிழலில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், நாங்கள் வீண் போகப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை கேட்டு முடித்த உடனே என்னுடைய கணவருக்கு கூட நான் ஃபோன் பண்ணாமல் நேராக சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மகள்கிட்ட நான் சொல்லிட்டமானவனே, என்னுடைய பொண்ணு என்னை கட்டி பிடிச்சம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு, ஆனால் எனக்கோ கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுன்னு என்னுடைய அருமை மகள் என்னை கட்டி பிடிச்சி அழுது, ரொம்ப நல்லதும்மா, ரொம்ப நன்றிம்மா, நல்ல பையனாக பாருங்கம்மா, பொறுமையாக, இன்னும் எனக்கு ஏஜ் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அதை நினச்சி இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஸோ கடவுள் நல்லவங்க கூட, அதுவும் அவருடைய குழந்தைங்க கூட 24 மணி நேரமும் இருக்கிறாரு. அந்த காலையில் பதிவை சொன்ன விதம், அதற்கு உண்டான ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம், இதெல்லாம் கேட்கும்போது நம்மளை எந்த அளவுக்கு கடவுள் காப்பாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் புரியுது. உண்மையிலேயே அந்த பெண்ணை இழந்து நிற்கக்கூடிய அவங்க பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அவங்க மன உறுதியோட தெம்போடு இருக்கணும் அப்படின்னு அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள், எவ்வளவோ பாசம் இந்த மனுஷனுக்கு நம்ம மேலே, எவ்வளவு அக்கறை, எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்குறாரு. அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை யார் மூலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு.
அப்போது இங்கே என்ன புரியுதுன்னா, அவரை நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் தப்பாயிடுமோன்னு கூட அவர் பல மனுஷங்க மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலமாகவோ அவருடைய முடிவை வெளிப்படுத்துகிறாரு. இது தப்பு, இதை செய்யாத, இதை விட்டுடு, வேற ஒன்று ட்ரை பண்ணு, இல்லை அமைதியாக இருன்னு சொல்லி எக்கச்சக்கமாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த பலம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் கடவுள் பலம் ஒன்று இருந்துச்சுன்னா போதும், அவன் வாழ்க்கையில் உயர 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 பறப்பான். கீழே இருந்து யாராலையும் சுட முடியாத அளவுக்கு, யாராலையும் அவனை வீழ்த்த முடியாத அளவுக்கு அவன் பறப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பறக்கிறான். யார்? கடவுளுடைய பலம் பெற்ற குழந்தைகள். பக்கத்தில் இருந்தால் தானே அடிப்பான், இல்லை அவனுக்கு கீழே இருந்தால் தானே அடிப்பான். இப்போ அவனுக்கு மேலே மட்டும் இல்லை, மேலைக்கும் 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 மேலே, வானமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவில் நம்ம இருக்கும்போது யாராலையும் எப்பொழுதும் எப்படியும் நம்மளை வீழ்த்த முடியவே முடியாது. ஸோ அதை நான் இங்கே உறுதியோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற பயமே இல்லை. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. வானமே உங்கள் தலையில் இடிஞ்சு விழுந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை என்றைக்குமே இருக்கட்டும். உங்களுக்கு எந்த கேடும் எந்த கெடுதலும் நிச்சயமாக நேராது, நேர விடமாட்டார் நம்ம சாயப்பா. அதற்குண்டான அறிவை கொடுத்து தப்ப வைக்க முயற்சி செய்வார். இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க மூலமாக உங்களை காப்பாற்றுவார். ஸோ ஒன்று உங்களால் அந்த விஷயம் நடக்கும், இல்லை பிறர் மூலமாக அந்த விஷயம் நடக்கும். ஆக மொத்தம் நீங்கள் காப்பாற்றப்படுவது அப்படின்றது நிச்சயம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பிறர் மூலமாக எனக்கு எந்த உதவியும் செய்யலை. எனக்குள்ள ஒரு வலிமையை கொடுத்து, அதற்கு உண்டான அறிவையும் கொடுத்து, அதற்கு உண்டான வழியையும் கொடுத்து, அதற்கு உண்டான மனசில் பலத்தையும் கொடுத்து, அதற்கு உண்டான எதிர்ப்பையும் சமாளிக்கிற அளவுக்கு அந்த நல்ல இதயத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமாக மாற்றினார். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. இவனுக்கு இவன் மூலமாக ஒரு உதவினா, இவனுக்கோ வேறு ஒரு மூலமாக உதவி. ஆனால் அது உதவி பெறக்கூடிய இடத்துல இருக்காது. அவங்களுக்கு இவங்க மூலமாக தான் இந்த உதவிகள் செய்ய முடியும்னு ஒரு கட்டாயத்தை சாயப்பா ஏற்படுத்துவார். ஏன்னா இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம அன்பே சாய்ராம்லே ஒரு ஃபேமிலிக்கு நடந்தது என்னென்னா, ஒரு அம்மா ஒரு டைலரிங் கடை வச்சுருக்காங்க. அந்த டைலரிங் கடை சரியாக ஓடலை. அதுக்கப்புறம் நம்ம அன்பே சாய் ஃபோட்டோ கேட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு அன்பே சாய் ஃபோட்டோ நிச்சயமாக வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் அப்போ அந்த அன்பே சாய் ஃபோட்டோ மட்டும் நம்ம அனுப்பியிருந்தோம். ஐ திங்க் கொரியர் சார்ஜ் மட்டும் ஏதோ பண்ணி 100 ரூபாயோ 200 அனுப்பியிருந்தோம், சரி ஞாபகம் இல்லை. அது கிட்டத்தட்ட எல்லாருடைய வீட்லேயும் இருக்குது. அப்போ அந்த அம்மா டைலர் கடை, ஐ திங்க் சிவகாசின்னு நினைக்கிறேன், அது ஊர் சிவகாசி இல்லை அந்த சைடு தான், பட் ஏதோ ஊர் சரி ஞாபகம் இல்லை. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. கிட்டத்தட்ட அந்த டைலர் கடை மூடுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் அன்பே சாய் பார்க்குறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் உழைப்பும் உங்கள் முயற்சியும் உண்மையாக இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். எனக்கு அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. உழைப்பும் உங்கள் முயற்சியும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்கள் காப்பாற்றுவாங்க சாயப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் உழைப்பு தான் மூலதனம், உங்கள் அறிவு தான் மூலதனமாக தான் இங்கே இருக்குது. அப்படி தான் என் கண்ணுக்கு என் மனசுக்கு நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு. ஓகேண்ணா, நீங்கள் சொன்னது மாதிரி நடக்கணும், எனக்கு ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ கேட்டாங்க. நம்ம ஃபோட்டோ அனுப்பணும். ஃபோட்டோ அனுப்பி மாட்டி சாயப்பாவுக்கு பூவை போட்டு இருக்காங்க. அவங்க சொந்தம்
இவங்க அட்ரஸ் தெரியாமல் மறுபடியும் எங்கெங்கேயோ கேட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோமா எப்படிமா கடை போகுது அப்படின்னு சொல்லும்போது இவங்க புலம்புறதுக்கு உண்டான ஒரு வழிகளை எடுக்காமல் சாய்பா ஃபோட்டோவை பார்த்து இன்னும் சாய்பாபாலாம் கும்பிட்றீங்களா? நாங்களும் அப்படி தாம்மா கும்பிட்றோம், நல்ல தெய்வம்மா, யாரையும் கைவிடுறதில்லம்மா அப்படின்னவுடனே எப்படிம்மா போகுதுன்னொடனே நல்லா போகுதுப்பா, நல்லா போகுதுங்கப்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் எதுக்கு உன்னை தேடி வந்தேன்னா நீ கடையை நடத்தலையானே தெரியல. சரி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இத்தனை ப்ளவுஸ் பிட்டு நீ தைக்கணும், இத்தனை புடவைக்கு ஓரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் இருந்து வருவாங்க, நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். உன்னால் செய்ய முடியுமா? முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா சும்மா ஒரு பார்த்துட்டு மட்டும் போகலான்னு நினச்சேன். ஆனால் உன்னோட முகத்தை பார்த்தா நீ நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 20-25 ப்ளவுஸோ தைக்கணும், புடவைக்கு ஓரம் அடிக்கணும், இன்னும் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து இந்தாம்மா புடி, ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸை புடி, இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுன்னு சொல்லி அட்வான்ஸே 10,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு. ஒன்று அதிகமாக இருந்தால் நீ வந்து திருப்பி கொடுத்துரு, இல்லை குறைவாக இருந்துச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கும் அவங்க போனதுக்கப்புறம் தேம்பி இதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில், எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல, தேம்பி அழுகுறாங்க போனதுக்கப்புறம். ஒருவேளை இல்லைப்பா பிஸ்னஸ் சரியில்லை, நானே கடையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், சரி இந்த பொண்ணு வந்து ஏன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக தானே கொடுப்பாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் வசதி படைச்ச குடும்பம். ஒருவேளை இவங்க என்னால் முடியல, கடையை நடத்த முடியலன்னு சொல்லி ஒரு ஃபார்மலாக அவங்க கேட்க வர இடத்துல ஏதாவது நம்ம அப்படி தானே சொல்லுவோம். எப்படி போகுதுன்னா எங்கெங்கே போகுது, கடையை மூடிலான் இருக்க, ரொம்ப லாபமே இல்லைங்க அப்படின்னா வந்தவர் என்ன பண்ணியிருப்பார், நலம் விசாரிச்சுட்டு மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், பத்திரிக்கை கொடுக்குற வந்துருன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்தவரோ இந்த அம்மா சொன்ன சொல்ல கேட்டுட்டு கொடுக்கலாமா வேண்டாமன்னு யோசித்து அவர் சொன்னக்கூடிய விதம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னால் இது முடியாதுன்னு உன் வாயால் சொன்னால் சரி வேறு பக்கம் கொடுத்துடலாம், சரி நீ உன்னால் முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா உனக்கு நான் கொடுத்துடலான்னு நினச்சோமா, நீ தப்பாக நினச்சிக்காத அப்படி. ஐயோ இல்லைங்கப்பா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பான். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு வியாபாரம் இன்றைக்கி 3 கடை சிவகாசியில் வச்சுருக்காங்க. சிவகாசியில் 3 கடை, ஒரு கடைக்கும் 2 பேர், 2 பேரோ 3 பேரோ கஷ்டப்படுறவங்களை மட்டும்தான் அவங்க கடையில் சேர்த்து வச்சு நடத்துகிறாங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? அவரை நம்பிட்டா நீங்கள் உண்மையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எல்லா விஷயமும் கொட்டோன்னு கொட்டும். இதுதான் முதல் படி. அப்போது எனக்கு என்ன மாதிரி சில பேருக்கும் அவரோட உதவிகள் எப்படி வந்ததுன்னா எங்களுக்குள்ள அந்த வலிமையை ஏற்படுத்தினார். இப்போது 2வது இந்த அம்மாவுக்கு எப்படி உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து தானம் கேட்கல, உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க காலை பிடிக்கல, அவங்களா தேடி வந்து அவங்களுக்கு இவங்க தேவை, ரைட்டா? அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஏதோ டிசைனாக தைச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் சூப்பராக இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை தாண்டி அப்பப்போ வந்து அன்பே சாய்க்குன்னு ஆனால் இது ஃபுட்டு டொனேஷன் சொல்லி 500 ரூபா 600 ரூபா எது என்னமோ அனுப்பி வைக்கிறாங்க. அது தனியாக நம்ம தான் ஒரு 6 பேர், ஒரு 3 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் அது மாதிரி அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு தனியாக நோட்டை போட்டு அதுக்கு வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா உதவிகளும் எப்படி கிடச்சிருக்குது? இன்றைக்கி 3 பேரோட சாட்சிகள், ஒன்று என்னோட சாட்சி, இன்னொன்று அந்த இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல மாப்பிள்ளை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனு, 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சிவகாசியில் நடந்த சாய்ராமுடைய ஒரு பிக்கஸ்ட் மிராக்கள். இப்போ சொல்லுங்கள், சும்மாவா நம்ம ஆள்? சிவாஜி படத்தில் பேரை கேட்டாவே அதிருதுன்னு சொல்கிற மாதிரி
இங்கே சாயப்பான்னு கேட்டாவே ஒரு அதிர்வு வருதா இல்லையா? ஸோ வரும், வந்து தான் தீரும். வரலை, எனக்கு வரலையே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்வு தர மாதிரி வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சிவகாமியில் சிவகாசியில் இருக்க சாய்ராம் வந்து அவங்ககிட்ட என்னங்க போகுது, சாப்பாட்டுக்கே இதாக இருக்குது, ஏதோ வேலைக்கு போயிடலான்னு நினச்சின்னா வந்தவர் கிளம்பியிருப்பார். இவங்கக்கிட்ட போயிட்டு கல்யாணத்துக்கு உண்டான புடவையெல்லாம் கொடுத்து அந்த கடைசி நேரத்தில் பிரச்சனையாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்போது என்ன தான் நம்ம மனசில் நினைக்கிறோமோ அதுதான் இங்கே சக்தியாக மாறுது. ஓகே, எது வெற்றி தருது அப்படின்னா அதற்கு முன்னாடி நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை சரியாக நினைச்சதால, நம்பிக்கையுடன் செயல்பட்டதால் வெற்றி கிடைக்குது. இல்லைன்னா சும்மாலாம் வெற்றி கிடைச்சிடுமா? சொல்லுங்கள், கிடைச்சிடுமா? இன்றைக்கி ஏன் வெற்றிக்கு வந்து ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கிறோம்? ஏன் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றாமல் போயிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு அநியாயமாக இருக்குது. என்னென்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஃபீல் பண்ணுறது அநியாயமா? எஸ், அநியாயம்தான். அநியாயத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இனிமேலாவது அந்த மாதிரி விஷயத்தை செய்யாமல் இருக்கணும். எந்த மாதிரி விஷயம்? அவர் உங்கள் தலையில் மகுடத்தை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படும்போது நீங்கள் அதை தட்டி விடுறது எந்த வகையிலும் நியாயமே இல்லை. ஒரு நிமிஷமும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு ஏன் இல்லாமல் போகுது? ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு மதிப்புன்றது அறவே கிடையாது. ஏன்னா கெட்டதை விட நல்லது வேல்யூலன்னு நினைக்கிறீங்க. கெட்டதை விட நல்லதுக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நினைக்கிறவங்க என்ன தெரியுமா மாற்றி தப்பாக ஒன்று சொல்கிறீங்க, நல்லதுக்கு காலமே இல்லை. ஏன்னா நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே முடிவு, அவர் முடிவு தான் என் முடிவு, அவர் வழி தான் என் வழி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அப்படி வாழ முடியுமா? சொல்லிடுவோம், ஆனால் அப்படி வாழ்கிறோமா? எத்தனை பேர் அவருடைய வழியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அவர் கோபத்தை விட சொல்கிறாரு, கோபத்தை விட்டீங்களா? அடுத்தவங்க மேலே பழி சுமத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் இப்போ வரைக்கும் செய்யாமல் இருக்கீங்களா? மனதளவில் கூட யார் மேலேயும் பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதுக்கு உங்கள் பதில் என்ன? யாருக்கிட்டையும் எந்த பலனையும் எதிர்பார்த்து வாழாதன்னு சொல்கிறாரு, அதற்கு உங்கள் பதில் என்ன? நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவங்கள கேவலமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதற்கு உங்கள் ஆன்சர் என்ன? அப்போ இந்த ஒரு 4 கேள்விக்கு 5 கேள்விக்கு ஆன்சர் தாறுமாறாக இருக்குதுன்னா இன்னும் வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களால் பதில் சொல்லவே முடியாது. அப்போ அவருடைய வழியில் நாம் நடக்கலை, அவரோட வழியில் நடக்கிறோன்னு சொல்லி நாம் நமக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டோம். இதுதான் அவர் வழி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை அவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய இயல்பு என்னன்னா நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டு அவர் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்குறாரு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் எது அதிகமாக இருக்குதோ அதற்கு தகுந்த பதிலை கொடுக்குறார். நான் தான் சொன்னேனே யார் மேலேயும் கோவப்படக்கூடாதுன்னு, ஆனால் நீ ஏன் எல்லார் மேலேயும் கோவப்பட்டுருக்க? ஏன் வெறுப்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க? ஏன் மற்றவங்க மேலே குறைய சுமத்திக்கிட்டே இருக்க? மற்றவங்களை கவனிக்கிறது தான் உன் வேலையா? இதெல்லாம்
சந்தோஷ் கேட்கல. யார் கேட்குறான்னா, யார் கேட்கணுமோ அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்கிட்ட நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுவீங்க, என்னை கன்வின்ஸ் பண்ணுற அளவில் சொல்லுவீங்க, ரைட்டா? ஆனால் அவர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அவர் ஏற்றுக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி தென்றாலும் வசந்தமாக அடிச்சிருக்கணும். ஆனால் பாலைவனமாக இருக்குது. அப்போ பாலைவனமாக இருக்குதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பதிலையும் அந்த மனுஷன் ஒத்துக்கலைன்றதுக்காக தான் ரிசல்ட்டு கொடுக்கல. ரிசல்ட்டு கொடுக்கல, அதனால தான் வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சிலர் மட்டும்தான் பயங்கர பீக்கில் போகிறாங்க, பலர் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறாங்க. எல்லா கடவுள்கிட்டையும் நம்ம மனுஷங்க அடுக்கடுக்காக வைக்கிறாங்க, இது வேணும் அது வேணும். கடவுள் அதை கொடுத்தாலும் இது பத்தாதுப்பா, இன்னும் சேர்த்து கொடுத்தா என்னப்பா உனக்குன்னு கேட்குறாங்க. கடவுள் சொல்கிறாரு, எப்பா முயற்சி பண்ணாமல் உழைக்காமல் நீ எதையுமே செய்ய மாட்டியா? அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து நீ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெறணும்னு நினைக்கிறியே, அப்போ நீ கொடுத்த கஷ்டத்தால் அவன் நொந்து போயிருக்கானே, அவனுக்கு என்னப்பா பதில் சொல்கிறது? இதெல்லாம் சந்தோஷ் கேட்கல, சாய்ப்பா கேட்குறாரு. அடுத்தவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா நம்ம பலகீனமாகிறோம். அப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவன் பலகீனம் ஆகிடக்கூடாது. பலகீனம் ஆவானா ஆக மாட்டானா? ஒரே கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள், வாழ்க்கையை வழி நடத்துங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க வழி நடத்தணும். தொட்டதுக்கெல்லாம் கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னா காப்பாற்றுற மாதிரி ஏன் இந்த ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சுது? ஏதோ ஒன்று தப்பு பண்ணீங்க, ஏதோ பொய் பேசுனீங்க, ரைட். தப்பு பண்ணும்போதோ பொய் பேசும்போதோ அவர்கிட்ட கேட்டுட்டு தப்பு பண்ணலாமா, பொய் பேசலாமா, அடுத்தவனுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டலாமான்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் போனீங்களா? அவர் உனக்கு பதில் கொடுத்தாரா? சொல்லுங்கள், இதுக்கு என்ன பதில்? இந்த பதில் தெரியாமல் எதுவுமே வாழ்க்கையில் முழுமை பெற முடியாது. சிந்திக்கக்கூடிய செயல்திறன் எப்போ அதிகரிக்குதோ அன்னைக்கு தப்புகள் குறையும், அன்னைக்கு பாவம் குறையும், அன்னைக்கு வளர்ச்சி அதிகமாகும். ஒரு நல்ல இடத்துல நாம் போய் உட்காருவோம், நாம் போகிற இடம் பெரிய மதிப்புமிக்க இடமா நிற்கும், அற்புதம் செய்யக்கூடிய இடமாகவும் மாறும். உங்களை பலர் போற்றுவார்கள், உங்களை பலர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் பார்க்குற பார்வையில் அவங்களுக்கு பலன் இருக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. இது எல்லாமே இங்கே நடக்கும். எப்படி நடந்திருக்குதுன்னா, ஒரு சாய்ராமுக்கு ஒரு 40-42 வயசு இருக்கும், பெண். அவங்க ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, கணவனை இழந்தவங்க. அப்போ நல்ல காரியத்துக்கெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வருது. ஏன்னா அந்த வைப், என்னைக்கு மனசையும் உள்ளத்தையும் உடலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு கண்ணியமான முறையில் வாழுகிறோமோ, உண்மையை உயிர் மூச்சாக நினச்சி நேர்மை தான் இந்த வாழ்க்கையோட அடையாளம், அது ஒன்று தான் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்குன்னு நினச்சி அந்த இடத்துல நாம் இறங்குறோமோ, அன்னைக்கே கடவுள் உங்களுடைய இதயத்துடன் பேசுகிறார். அப்போது யாரெல்லாம் உங்களை பார்க்க வராங்களோ, உங்களை பேச வராங்களோ, அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா பாஸ் ஆகும். அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இதற்கு முன்னாடி என்னை ஒதுக்கி வச்சாங்க, ஆனால் இப்போவோ எல்லா இடத்துலையும் என்னை அழைக்கிறாங்க, எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. இப்போ எதனால் இப்படி வந்ததுன்னா இவரால் வந்தது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அன்பே சாயில் தொடர்ந்து கேட்டு 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 அதில் மனசை நான் முழுவதும் பறி கொடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு ஆடியோ வரலன்னா அந்த ஆடியோ 10 மணிக்கு வந்தாலும் அந்த ஆடியோ நான் உடனே இன்டைரக்டாக நான் மார்க்கெட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது திரும்பவும் சொல்கிறேன், சில விஷயங்கள் பேசும்போது நம்ம ஓவராக பேசுகிறோமா அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறோம். என்ன அவங்க சொல்ல சொன்னாங்களோ,
எந்த மாதிரியான லாபத்தை அவங்க அடையிறாங்களோ அந்த லாபத்தை எப்படி வந்ததுன்றதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்வது என் கடமை. ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம சொல்லலை செய்யலைன்னு எனக்கும் தெரியும், என் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்கே அன்பே சாயில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். ஸோ புதுசாக வரவங்க சும்மா அவர் பேசுகிறார், அவர் ஆடியோ கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போயே சொல்கிறேனே, அன்பே சாய் சேனலுக்கு பதிலாக அன்பே அரசியல் இல்லை அரசியல் உலகம் அப்படின்னு 10 நிமிஷம் பேசினா போதும், வியூஸ் அள்ளும். ஒரு கட்சிக்கு சார்பாக பேசிக்கிட்டு இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த சார்பாக பேசுகிற கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க, எதிர்த்து இவர் என்ன நீங்கள் சொல்ல போகிறார் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் வியூஸ் போகணுன்றதுக்காக நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். அதுக்காக அரசியல் பற்றி பேசுகிறோம் வியூஸ்க்காக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஆர்வம் இருக்குதோ அவங்கவுங்க அந்தந்த துறையில் நிற்கிறாங்க. எனக்கு ஆன்மீகம்னாவே என்னப்பா, பலனை எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை வாழுந்தா, எதையும் எதிர்பார்க்காது, எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காது. நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்தே தீரும். அதுதான் ஆன்மீகவாதி. மற்ற துறையில் இருக்கிறவங்க கூட ஒரு இடத்துல வந்து வயசாக சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் வயசாக அந்த பலமும் அதிகரிக்கும், அந்த அறிவும் அதிகரிக்கும், மனோபலம், மனோதிடம், தைரியம், வலிமை அத்தனையும் அதிகரிக்கும். ஸோ அதுதான் ஆன்மீகன்றது. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். சீரியஸ்லி, இட்ஸ் நாட் எ ஜோக், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அவனுடைய திறமை, அவன் பலத்தை வெளியில் டம்பட்டை அடிச்சிக்க மாட்டான். அப்போது அவன் வெளியில் அப்படி அடிச்சுக்கிறான் அப்படின்னா அவனோட பலம் குறையுது, கடவுள் அவனை விட்டு விலகிறாருன்னு அர்த்தம். மக்களோட மக்களாக இருந்து தனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி அந்த பலனை அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அந்த இடத்துல நான் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கு நான் உண்மையில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். ஏன்னா இது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இடம். ஸோ இதே போல் வழக்கம் போல் சொல்கிறது தான், இப்படித்தான் நீங்களும் இருக்கணும். ஸோ வாழ்க்கைன்ற ஒரு பகுதியில் வெற்றியும் இருக்கும், ஆன்மீகம் என்ற ஒரு பகுதியில் வெற்றியும் இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்பு இன்னும் மேலோங்கி நிற்கும். ஸோ பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் வெற்றி மாலையை ஈட்டுவீர்கள். இது அத்தனையும் நடக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பே சாய் பதிவுகளை தொடர்ந்து கேளுங்க. அந்த 42 வயசான அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கடவுள் கொடுத்துருக்காருன்னா, அவங்க மனது தூய்மையாக இருந்தது, அவங்க யாருக்கும் பயப்படாமல் இருந்தாங்க. எத்தனை பேர் ஒதுக்கி வச்சாலும் கடவுளுக்கு நான் தாண்டா குழந்தை, நான் தாண்டா அவருடைய மகள். ஸோ உலகம் எதிர்த்தா கடவுள் ஆதரிக்கிறார். நல்லவங்களை சொல்கிறேன், கெட்டவங்களை உலகம் எதிர்க்கிறது, கடவுள் ஆதரிக்க மாட்டார். கடவுள் தான் முதல்ல எதிர்பார்ப்பார். கடவுள் எதிர்க்கிறதால தான் பிறர் எதிர்க்கிறாங்க. ஆனால் நல்ல செயல்களை செய்தும் உங்களை மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா அந்த இடத்துல தாங்கி கொண்டு நிற்பவர் நம்ம சாய்ப்பான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமி
சாயிராம்